Stop guessing. Start automating. வணக்கம். என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ரெகுலராக நம்ம போடுறோம் அப்படின்னா, நான் ஒரு கேப் விட்டுருவேன். ஒரு 10 நாள் கேப் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன். இது நார்மல். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெகுலராக வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். நல்ல வியூஸ் கூட வந்தது. ஈவன் இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு நல்ல ஒரு வியூஸ் போச்சு. அப்புறம் ஏன் வந்து இந்த ஒரு 1 1/2 மந்த்ஸ் நம்ம போடல அப்படின்னா, ஆக்சுவல் ரீசன் வந்து என்னென்னா, வீடியோ போடுறதுக்கும் வந்து யுஏஇல லைசன்ஸ் வேணும் அப்படின்ட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து யூடியூபராக இருக்கிறீங்க. சும்மா எதுவும் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. இந்த யூடியூபர் வேறு, இன்ஃப்ளூயன்சர் வேறு. ஓகேவா? 2க்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம வந்து யூடியூபராக இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்கணும். அதாவது பிஸ்னஸை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். சும்மா நீங்கள் வந்து ஒரு ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து அப்படியே நீங்கள் வந்து சேனல் ஓப்பன் பண்ணிட முடியாது. ஸோ அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். சரி, அது நம்ம ஓகே, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தால் கூட, செகண்ட் வந்து இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ். நம்ம வந்து அது அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஏதாவது பிராண்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா தான், இந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுங்க, இதை வாங்குங்க, இதை வாங்கி மூஞ்சில தேய்ங்க அப்படிங்கிறவங்க தான் வந்து இன்ஃப்ளூயன்சர். பட் இதையும் தாண்டி அடுத்த ஒரு இது என்னென்னா இன்ஃப்ளூயன்சர். ஃபினான்ஸை பற்றி நீங்கள் வந்து ஏதாவது பேசுகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து லைசன்ஸ் வந்து இவ்வளோ பிரித்து, அப்புறம் பெர்மிட்டு கொடுத்து, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறது, நமக்கு அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரூலு, இல்லை அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ரூல். இந்த மாதிரி நிறைய வந்து இருந்தது. சரின்னு ஒரு மாதம் வந்து நம்ம அதை கோத்ரூ பண்ணி சில கிளாஸஸ், ஓகேங்களா, அது வந்து கவர்மெண்ட் எடுக்கிற கிளாஸஸ் இல்லை, சில ப்ரைவேட் கிளாஸஸ். ஸோ வந்து என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்னென்னலாம் வந்து ஒரு 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 வேர்டு, இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட பழைய வீடியோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, பை கோல்டு, பை யூரோ யூஎஸ்டி சம்திங் நம்ம வந்து சொல்லியிருப்போம். பட் இனி வந்து அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஸோ அதனால் அது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது, சில ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் இன்னும் நம்ம சொல்லப்போனால் நம்மளோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, இது வந்து நீங்கள் என்ன இவ்வளோ ரூல்ஸா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் இது இவ்வளோ ரூல்ஸ் இருக்கிறது வந்து நல்லது தான். எனக்கு இப்போ தான் இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்லணும், எது சொல்லக்கூடாது, நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறக்காக ஏதோ ஒன்று சொல்லிடுவோம் இல்லையா? அது ஏதோ ஒரு அந்த லைவ்லலாம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, எதார்த்தமாக நம்ம வந்து சொல்லிடுவோம். அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு, இது ஏன் சொன்னேன், இது ஏன் சொன்னேன், நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருந்தா கூட, அவங்க அந்த ஸ்டாப் லாஸை போடாமலாம் நிறைய பேர் வந்து கேட்டவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ இனி வந்து இது நீயே பேசாத அப்படின்னு அதுவும் ஒரு லாவாக வந்துருச்சு அப்படின்னா, நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிள், நல்லது கூட. அதனால் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, சரி ஃபைனலாக நம்ம வந்து வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் வந்து பேச பேச உங்களுக்கு சில ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ChatGPT இல்லை கூகுள்லேயே நீங்கள் வந்து நிறையா சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, என்னென்னலாம் ரூல் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இது ஒரு பக்கம். சரி, வந்து ஏன் வந்து நேம் சேஞ்ச் பண்ணேன்? பழைய நேம்லேருந்து இப்போ தான் நம்ம ரீசெண்டாக நம்ம நேம் சேஞ்ச் பண்ணோம். பொதுவாக வந்து ஒரு சேனலுக்கு வந்து நேம் மாற்றுறது ரொம்ப யோசிப்பாங்க. அது சில பேரெல்லாம் வந்து பார்த்தா வருஷக்கணக்காக அதே நேம் வச்சுருப்பாங்க. ரேர்லி ஒரு டைம் 2 டைம் மாற்றுவாங்க, அவ்வளோதான். பட் நம்ம வந்து ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் மாற்றினோம். மாற்றினோன்னே திருப்பி மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஃபஸ்ட்டு டைம் நான் சேஞ்ச் பண்ணேன். நானாக வந்து ஓகே, இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அது அந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறனால, அது மணி அப்படிங்கும்போது அது டைரெக்டாகவே அது வந்து நம்மள ஒரு ஃபினான்ஸ் ஓரியன்டடாக காட்டுது. அப்புறம் நான் கூட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம வந்து வ்ளாக் மாதிரி போடலாம். சில மற்ற இந்த கம்பெனி அதெல்லாம் வந்து பேசலாம் சொல்லி சில வீடியோஸ் கூட போட்டிருந்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து நம்ம ஒரு காமனாக ஒரு நேம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து வச்சுருந்தேன். பட் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேம் வந்து நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம வந்து ஒரு பர்மிட்டுக்கு போகும்போது அது வந்து ரிலேட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ஒரு கம்பெனி இப்போ நம்ம வந்து ப்ரொவாக்டஸ், உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இஏலாம் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ப்ரொவாக்டஸ் அப்படிங்கிற அந்த நேமில் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து அப்படியே சேனலை மாற்றிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். பட் என்னதான் இருந்தாலும் அந்த இப்போ ஒரு கேப்பெல்லாம் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ என்னை வந்து உங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியும்னா, ஒன்று மிஸ்டர் மணின்னு தெரியும், இல்லை விமல்னு தெரியும், அவ்வளோதான். வேறு என்ன தெரியும்? இப்போ நம்ம ரீசெண்டாக மிஸ்டர் நத்திங்னு சொல்லி மாற்றினோம். அது கொஞ்சம் பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நமக்கு வந்து ஒன்று மிஸ்டர் மணின்னு வைக்கணும், அல்லது விமல்னு வைக்கணும்.
மிஸ்டர் மணின்னு வைக்கக்கூடாது. அது டைரெக்டாக வந்து இது ஒரு ஃபைனான்ஸ் சேனல் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதனால் வந்து அந்த நேம் வேணாம் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்ச பழக்கமான நம்ம பேரே வச்சுருவோம், விமல்னே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்கோ பண்ணுறோம். ஓகே, ஸோ விமல் ஆல்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து நம்ம பண்ணிட்டோம். ஏன்னா அது நாளைக்கு வந்து சில ரெஜிஸ்ட்ரேஷன் அது எல்லாமே ஒரு லீகலாக எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, இது இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலான்னு நீங்கள் யோசித்தாலும், நீங்கள் மிஸ்டர் மணின்னு இருந்தாலும் சரி, இல்லை இங்கே விமல்னு இருந்தாலும் சரி, நீங்கள் வீடியோவில் என்ன தான் பார்க்க போகிறீங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் அவ்வளோதான். அண்ட் பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே அது இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் அது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நானே எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஏன்னா அதில் எல்லாமே வந்து நம்ம பை செல் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது பண்ணக்கூடாது. ஏன் வந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த சேனலில் இல்லை இவர் வந்து கால்ஸ் கொடுப்பாங்க, இவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து அது பண்ண போகிறது கிடையாது. நீ கால்ஸோ கிளாஸோ வந்து கொடுக்க போகிறது கிடையாது. இனி வந்து பியூராக வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்கேன், ஒரு ஆல்கோ சிஸ்டம். அது 2 இயர்ஸ் முன்னாடியே பண்ணது தான். ஆனாலும் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணல. அது ரீசன் என்னென்னா, நம்ம மேனுவலாக பண்ணால் தான் அது இது இந்த வண்டி ஓட்டும்போது இருக்கும் இல்லையா, மேனுவலுக்கும் ஆட்டோக்கும். ஸோ அதனால் வந்து மேனுவலாக பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இப்போ ரீசெண்டாக இந்த இஷ்யூஸ் அண்டு நமக்கு தான் மாதம் மாதம் ஒரு இஷ்யூ வரும் இல்லையா. ஸோ அதனால் இந்த எமோஷன்ஸ் வந்து என்னாலே இப்போ ரீசெண்டாக வந்து அது ரொம்ப ஓவராக போயிட்டு என்ன பண்ணிட்டேன், சில லாஸஸும் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரே தீர்வு என்னென்னா, ஆல்கோ பண்ணிவிட்டு அது பாட்டில் அது ரன் ஆகிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நீ அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு சிஸ்டத்தை நான் டெவலப் பண்ணுறேன். ஓகேங்களா, பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறேன். இது சொல்லக்கூடாது, இது வேறு ஒரு பிரச்சனை. இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு. அது சொல்லக்கூடாது. அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான் சொல்லணும் அப்படின்னு ஒரு லா இருக்கனால நான் இதை மட்டுமே சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அண்ட் இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம், என்னடா இப்போ தான் வீடியோ போட்டால் அப்படியே கேப்புக்கு அப்புறம் திடீர்னு சில பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, என்னாச்சு அகைன் ஏதாவது இஷ்யூ அப்படின்ட்டு. இது நாள் வரைக்கும் இஷ்யூ, அது ஓகே, அது ப்ராப்ளம். பட் இப்போ தான் வந்து ரொம்ப சரியாக அது வந்து ப்ராப்பராக நாங்கள் எடுத்து பண்ணுறோம். அது நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ ஆல்கோ சிஸ்டம் ட்ரேட் பண்ணுறீங்க. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர், ஓகேவா. இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். பட் நான் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணுறது வந்து இந்த ஆல்கோ மட்டும்தான். இன்ஃபேக்ட் இன்னும் மொபைல் ஆப்ஸு, இன்னும் சில அலர்ட்ஸு, சில வெப்சைட்ஸ், அந்த ப்ராஜெக்ட் அதெல்லாமே தனி. அது ஒரு காமன் வீடியோவில் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பற்றி நான் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேட் பற்றி பேசிகிட்டு இருக்கனால அதில் நாங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கோம், அதில் வந்து என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம அப்புறமா அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து இதுதான், ஏன் வீடியோ போடலைன்னா இந்தந்த ரீசன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பெண்டிங் அது இதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு முடிச்சாச்சு. அண்டு நேம் சேஞ்சுக்கும் ரீசன் சொல்லிட்டேன். அது வந்து நீங்கள் இப்போ நான் யார் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நீங்கள் என்ன தொலாவுனா கூட என்னென்ன மிஸ்டர் மணி அல்லது விமல்னு தானே தொலாவுவீங்க இல்லையா. ப்ரொவாக்டஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பேத்துக்கு தான் தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு சர்டன் பீரியடில் வந்து பண்ணோம். சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி பண்ணி கொஞ்சம் பண்ணோம், நேமெல்லாம் மாற்றணும் அப்போவும். ஆனால் அது வந்து வேணாம் அப்படிங்கிறனால திருப்பி அது மிஸ்டர் மணி அப்படின்ட்டு வச்சுட்டோம். ஸோ அந்த கம்பெனியில் தான் இப்போ நானும் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து சில சர்வீசஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இதில் வந்து என்னென்னா, நாங்கள் டெவலப் பண்ணதுன்னு ஒன்று இருக்குது. ஆஸ் அ கம்பெனியாக நாங்கள் டெவலப் பண்ண ஒரு ஆல்கோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் இன்னும் இல்லை எனக்கு இது வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க, இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணி கொடுங்க, இல்லை புதுசாகவே க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அதுவும் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன கேப், ஏன் நேம் சேஞ்ச் அப்படிங்கிற ரீசன் மட்டும் சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ சொல்லியாச்சு. ஸோ அடுத்த நம்ம வேலையை நம்ம வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.